தேவ ஆவியானுடைய விரலின் மூலமாய் பிசாசுகளை துரத்துறோம். தேவ ஆவியானுடைய விரல். தேவ ஆவியானவர் யாரு? கர்த்தர். கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்து பிசாசு துரத்துது. அப்ப கர்த்தருடைய கரம், அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் கரத்தினாலும் உங்களை மீட்டெடுக்கிறார். அந்த கரத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கரமே உங்க மேல வந்து அமர்கிறது. அவரே உங்க மேல வந்து அமர்ந்து உங்களை மீட்டெடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நாம. அல்லேலூயா. அநாதை கிடையாது. உங்களுக்கு முகவரி இல்லாம இல்ல. உங்களை யாரும் எந்த இதுல குற்றப்படுத்த முடியாது. கர்த்தர் நீதிமானாய் மாற்றி இருக்கும்போது யாருனை குற்றப்படுத்த முடியும்? உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தினால அவர் சாபத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையினாலே, அவருடைய ஓங்கிய புயத்தினாலே உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆமென் ஆண்டவரே, இனிமேல் சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷனை மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசு மேற்கொள்ள முடியாது. நான் நம்முடைய பிள்ளைன்னு சொல்லு.